பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் அங்கு கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 63 பேர் உயிரிழந்து இருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமானோர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி இறந்துள்ளனர். மேலும் சிலர் நீரில் மூழ்கியும் மின்சாரம் தாக்கியும் இறந்துள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் தற்போதைய நிலவரம் என்ன, விரிவாக பார்க்கலாம். பாகிஸ்தானில் ஜூன் மாத இறுதியில் பருவமழை தொடங்கியதிலிருந்து அதிகமான பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. மழையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 180ஆக உயர்ந்துள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த புதன்கிழமை காலை முதல் பெய்த கனமழையால் 24 மணி நேரத்தில் குறைந்தது 63 பேர் உயிரிழந்துள்ளனர். அதோடு 290 பேர் காயமடைந்துள்ளனர். பஞ்சாபில் உள்ள ஜீலம் மாவட்டத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்பால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அதிகாரிகள் படகுகளை பயன்படுத்தி அங்கிருந்த மக்களை வெளியேற்றினர். மேலும் இஸ்லாமாபாத்தை அடுத்துள்ள ராவல்பிண்டியில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. லாகூரிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உப்பு மலை தொடர் பகுதியான சக்பல் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 423 மில்லிமீட்டர் மழை பெய்திருப்பதால் அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அங்கிருக்கும் வீடுகளும் சேதமடைந்துள்ளன. ஜூலை 2024 இதே காலகட்டத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாதம் நாடு 82% அதிக மழைப்பொழிவை சந்தித்திருக்கிறது. திடீர் வெள்ளத்தால் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது என்று பாகிஸ்தான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழை தொடர்ந்து வருவதால் பாதிப்புகள் இன்னும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மருத்துவமனைகள் மற்றும் அதிகாரிகள் தயார் நிலையில் இருந்து வருகின்றனர்.